உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். Soldiers, rotate your heads. Bashi. No. நம்ம தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது சங்கர் சார் தான். அது ஒரு காலத்துல நம்ம தலைவனை பத்தி சொல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. கொஞ்சம் சொல்லு பாப்பா. உலக லெவல் ஃபேமஸான டைட்டானிக் படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரன் என்ன பண்ணாருன்னா, அந்த படத்தோட பட்ஜெட்ல முக்கால்வாசி அமௌண்ட்டை வச்சு கப்பலை செட்டு போட்டாராம், பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சு அந்த கடலை செட்டு போட்டாராம். அதே டைட்டானிக் படத்துக்கு ஒரு 1000 கோடி பட்ஜெட் ஒதுக்கி தமிழ்ல எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டான ஆள் நம்ம தலைவன் சங்கர் தான். ஆனா நம்ம தலைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 1000 கோடியில ஃபர்ஸ்ட் 500 கோடியா 5 சாங்க பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி செட்டு போறதுக்காகவே ஒதுக்கிடுவாரு. அப்புறம் 400 கோடியில அந்த கடலை செட்டு போடுவாரு. மிச்சம் இருக்க அந்த 100 கோடியில தான் அந்த கப்பலையே செட்டு போடுவாரு நம்ம தலைவன். அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். பாகுபலி எடுத்ததுக்கு அப்புறம் ராஜமௌலி வேணா பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்லிட்டு உலகமே தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் அப்படின்னாலே வந்துட்டு இவர் படம் தான். அந்த அளவுக்கு மனுஷன் தன்னோட கற்பனை வந்துட்டு இந்த பாடல்களா இருக்கட்டும் படமா இருக்கட்டும் அள்ளி தூவி வாரி இறைச்சிருப்பாரு. ஆனா இப்பதான் என்னமோ போற வரவெல்லாம் புடனில் அடிக்கிறான். சங்கர் சார் படமாலே வந்துட்டு சின்ன வயசுல சில்லற காசுல செதற விட்ட காலம் போய் இந்த கருமத்தை பாக்குறதுக்கு காசை கரியாக்கணும் அப்படின்னு 10 காலம் வந்துருச்சு. இவர் எடுத்ததுல இந்தியன் 2 தாப்பா பிரம்மாண்ட திரை காவியம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடி முடிச்ச நேரத்துல அதை நான் ஓவர் டேக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாதான் கேம் சேஞ்சர். இது வந்து ஒரு திரை ஓவியம். அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. இந்த படத்துக்கு கேம் சேஞ்சர்னு பேர் வச்சதுக்கு பதிலா வெரி டேஞ்சர்னு பேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த பக்கமே நம்ம போயிருக்க மாட்டோம்ல. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஓரளவுக்கு இன்ட்ரோ கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? இந்தியன் 2 கேம் சேஞ்சர் இந்த 2 படத்தோட டைட்டில் கார்டுக்கு போட்ட ஐடியா அண்ட் மைண்ட்ல கொஞ்சம் எடுத்து படத்துல போட்டுருந்தாங்க அப்படின்னா படமாவது நல்லா வந்திருக்கும். இது நல்லா இருக்கு. நம்மளுக்கு என்ன டவுட்னா, இந்தியன் 2 படத்தை கூட இந்தியன் 1ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அரட்டிஷ் பண்ண அங்கிருந்து கதை எடுத்து கலக்க தெரியாம கலக்கி குழப்பி வச்சிருந்தாரு. ஓகே, ஆனா இந்த கேம் சேஞ்சர் படத்துல அப்படி என்ன கதை இருக்குன்னு இந்த படத்தை போய் கார்த்திக் சுப்ராஜ் கடை வாங்கி இந்த படம் எடுத்து இப்படி மொக்க வாங்குவாருன்னு சங்கர் கன்னியாருக்கு நமக்கு இல்ல, அந்த படமத்தை யாருக்கும் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஆனா கார்த்திக் சுப்ராஜ் நீ பலே கில்லாடியா, அவரோட ஜென்டில்மேன் படத்துல இருந்து லைட்டா கதையை உருவி அவருக்கே ஒரு கதை பண்ணி கொடுத்துட்டு நீ மட்டும் சிகுரதண்டாட்டுன்னு சொல்லிட்டு ஆசமா ஒரு படம் எடுத்து கம்பேக் கொடுத்துட்டேன். ஆனா அவர் பொருளை வச்சு அவரையே போட்ட பத்தீங்களா? அவசம். இதுல நம்ம தலைவர் எஸ் ஜே சூர்யா வேற ஒரு இன்டர்வியூல ஹைப் ஏத்துறேங்கிற பேர்ல நீங்க கொடுக்குற அந்த 150 ரூபாய் படத்தோட டிக்கெட் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு சாங் எடுத்து வச்சிருக்காரு, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், அதுக்கே அந்த 150 ரூபாய் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் ஏத்தி விட்டாரு. பில்டப் எல்லாம் ஆனா இப்படி பீலா விடலாமா? ஆடியன்ஸ் படத்துக்கு என்ன காசு கொடுக்குறாங்களோ அது அந்த பாட்டுக்கே முடிஞ்சு போச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அந்த பாடல் என்ன கேக்குறீங்களா? வேற என்ன, நம்ம ஜர்கண்டி தான். படம் பார்க்க வர்றவங்களை ஜர்கண்டி தியேட்டருக்குள்ள அனுப்பாங்கன்னு பார்த்தா தியேட்டர் விட்டு வெளியே ஜர்கண்டின்னு சொல்ல வச்சுட்டாங்க. நம்மளும் ராம் சரண் சார்ட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பலது இந்த படத்துல எதிர்பார்த்தோம். பட் இவர் கொடுத்த ஒரு ரியாக்ஷன் அந்த ட்ரைலர்லயே நம்மள வந்து நெஞ்சு தொட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த எக்ஸ்பிரஷன் எங்கனா வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பூரா வெயிட் பண்ணிட்டு இருந்தா இதை கொண்டு இது கடைசியில வச்சிருக்காங்க. சங்கர் சாரோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரியாக்ஷனை வச்சு சொல்லிடலாம். வழக்கமா சங்கர் சார் படம்னாலே கரப்ஷன் வச்சுதான் கதையே மூவ் ஆகும். சொல்ற பழைய கதை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற மாதிரி சொல்லுவீங்க. நான் அது புதுசா கேட்கற மாதிரி கேட்கணும். என்ன சார் இது? ஆனா இந்த படத்துல இன்னொரு ஒரு ஒன்லைன் வேற இருக்கு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா அடிதடி பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ எப்படி படிச்சு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகி அதுக்கப்புறம் போலீஸ் ஆகி கடைசியில எப்படி சிஎம் ஆகிறாங்கிறதா அந்த கதையே. என்ன ஒன்லைன் கேட்டாலே ஒண்ணுக்குதா? இந்த படத்தை வச்சு நல்லா போனி பண்ணணும்னு ஆசைப்பட்ட ப்ரொடியூசர் போண்டி ஆனதான் மிச்சம். பரவாயில்ல, இந்த மனுஷனுக்கு ஏதோ நல்ல நேரம் இருக்க போய் இந்த படத்துல விட்ட காசை சங்கராந்தி வஸ்டூனத்துல ரிட்டர்ன் எடுத்துட்டாரு. இல்லன்னா என்ன ஆயிருப்பாரு? படம் எப்படி இருக்கு? இந்த படத்துல ஓப்பனிங் சீன் இருக்கே, என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா?
ட்ரெயின்ல போற ஹீரோவை அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறாங்க ஒரு ரவுடி கும்பல். வழக்கம் போல அடிக்க வந்த வில்லன்ஸை ஹீரோவே அடிச்சு பொலன்னு பொலந்து அந்த ரயில்வே ட்ராக்லயே கட்டி போட்டு வச்சிடறாரு. இதுக்கப்புறம் தான் காமெடியே. இந்த ரவுடிஸை காப்பாத்துறதுக்காக இவங்களோட தலைவர் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு. வழக்கமா ஒரு ட்ரெயின் போயிருச்சுன்னா பின்னாடி வர ட்ரெயின்ல ஏறி போயிடலாம். ஆனா அந்த ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வில்லன் இருந்து ஹெலிகாப்டர் பிடிங்கி அதுல ஏறி போறாரு. என்னடா புத்தாட்டாது? அது மட்டுமா அதே ஹெலிகாப்டர்ல ஏறி கட்டி போட்டிருந்த ரவுடிஸோட கை கட்டையெல்லாம் அவுத்து விடுறாரு. ஸ்டைலா மாசா இவரே கட்டி போடுவாராம், இவரே அவுத்து விடுவாராம். ஆனா அந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது லுங்கி, ஒரு பனியன், கையில வேற ஸ்வாடு, இதுல வேற ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குறாரு. இந்த சீன்ல வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது செம்ம கூஸ்பம்ஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ண நமக்கு அதே சீன் எடுத்து ஓப்பனிங்ல வச்சு அதுல ஒண்ணுமே இல்லை நம்மளுக்கும் புரிய வச்சு நம்ம எப்படி ஐடியா பண்ண நம்ம மூஞ்சில சாணியை கரிச்சு ஊத்திட்டாங்க. ஆனா இந்த படத்துல ஆவுனா ஹெலிகாப்டர்ல ஏறுவாரு. பட் ஏறும் போது ஒரு காஸ்டியூம்ல இருப்பாரு, இறங்கும் போது ஒரு காஸ்டியூம்ல இருப்பாரு. ஒருவேளை ஹெலிகாப்டர் அந்த காஸ்டியூம்ல சேஞ்ச் பண்ணிடுறாரோ. வழக்கமா தெலுங்கு சினிமால லாஜிக்கா எதிர்பார்க்க கூடாது. பட் நம்ம தெலுங்கு சினிமா நினைச்சு போல சங்கர் பிலிமா நினைச்சு போனோம். சொல்லு என் தெய்வமே சொல்லு. சங்கர் சார் படம்னாலே ஒரு கேரக்டரோட டெவலப்மெண்ட் அந்த ஆர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சூப்பராகவே பண்ணுவார். அதே மாதிரி இவரோட படங்கள்லேயே ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு காமெடி கேரக்டர்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காரு பாருங்க. இந்த கேரக்டர் வந்துட்டு சைடில் பிறக்கும் போது அதனால அவர் சைட்லேயே நடக்கிறாரு, சைட்லேயே ஓடுறாரு, சைட்லேயே எல்லாம் பண்ணுறாரு. இந்த கேரக்டரோட டீட்டெயிலிங் இன்னும் அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் மண்டையை பாருங்களேன். மண்டையை சீவர் கூட பார்த்தீங்கன்னா சைட்லேயே சீவிருக்காரு. இப்படி ஒரு கேவலமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு சங்கர் சார் படத்தில் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தோட பெரிய ட்விஸ்ட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா படத்துல வந்து 2 ராம் சரண், ஒரு அப்பா ஒரு பையன். 2 பேரா மாமி? அப்பா கேரக்டருக்கு ஹீரோயினா அப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச அஞ்சலி மேடம் அப்பாவுக்கு ஜோடியா போட்டு ஹீரோவுக்கு அம்மாவை போட்டு வச்சிருக்காங்க. வழக்கமா தெலுங்கு சினிமாலே வந்துட்டு லாஜிக் மேல லாரி ஏத்தி கொண்டு தான் பழக்கம். பட் நம்ம சங்கர் சார் புதுவிதமா ஒன்று ட்ரை பண்ணி சொல்லி என்ன பண்ணிருக்காருன்னா இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்து மேலே லாரி ஏத்தி விட்டுருக்காரு. ஆனா இருக்கிற எல்லா கேரக்டருக்கும் இந்த படத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா படத்தோட காமெடி கேரக்டர்னு ஒருத்தர் கொண்டு வராங்க, அந்த ஆளுக்கு சைட்ல நடக்கிற பிரச்சனை. ஹீரோவோட அம்மான்னு சொல்ல போற அஞ்சலி மேடம்க்கு சைடா பாக்குற பிரச்சனை. ஹீரோவுக்கு அதிகமா கோவம் வந்தா ரோட்ல ஆடுற பிரச்சனை. படத்தோட மெயின் ஹீரோயினுக்கு அதிகமா கோவம் வந்தாலும் டென்ஷன் ஆனாலும் வந்துட்டு தொப்புன்னு சொன்னா அது எல்லாமே சால்வ் ஆகுற சின்ன பிரச்சனை. நான் உடனே என் கோவத்தை தொப்புன்னு போட்டுருவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. அப்ப வர இன்னொரு ராம் சரணுக்கு திக்குவாய் பிரச்சனை. எத்தனை பிரச்சனை, ஏன்னா நம்மளுக்கே லைஃப்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு படத்தை பார்க்கலாம் சொல்லி போனா படத்துல இவ்வளவு பிரச்சனை இருந்தா நம்மளோட பிரச்சனை நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே தெரியாதா? நம்ம நடிப்பு அரக்கன் எஸ். சூர்யா சார் வந்து டிஃபரெண்டா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல வர ஒரு அரக்கம் வரையே காட்டி வச்சிருக்காங்க. சூர்யா சாரோட அண்ணனா வந்து ஜெயராம் சார் வராரு. வழக்கமா அந்த மனுஷன் எந்த படத்துலயாவது ஆக்ட் பண்ணா ஒரு சின்ன ஸ்மைல்னாவது ஏதோ ஒரு இடத்துல வர வச்சிருவாரு. இவரோட பிளஸ் அதான். அண்ணே எப்படிப்பட்ட நடி என்ன நகைச்சுவையாவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாவும் நடிப்பாரு. ஆனா இந்த மனுஷன் அந்த கேரக்டரை போட்டு ஏதோ காமெடி பண்றேங்கிற பேர்ல கழுத்து இருக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இவரோட கேரக்டர் வந்து டம்மி பண்ணிருக்கானுங்க. நெக்கு சிரிப்பே வரல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் டைம் லவ், இவர் வந்து கலெக்டராக என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எப்படியோ கதை போனாலும் மெயின் கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவா இருக்க ராம் சார் வந்துட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸை அவரை போட்டு தள்ளிட்டு சிஎம் ஆயிடுறாங்க. பல ஆண்டுகள் கழித்து அந்த குற்றமுணர்ச்சியில் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அவரை போட்டு தள்ளிட்டு அந்த பதவிக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவரோட பையனா இருக்க எஸ். சூர்யாவும் ஆசைப்படுறாரு. வழக்கமான டெம்ப்ளேட் தான், பட் இதுல தான் டிஃபரெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹேரும் இல்லை. அப்பாவை போட்டு தள்ளிட்டு சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுற எஸ். சூர்யா சாரை சிஎம் ஆக விடாம தடுக்கிறதுக்காக IAS இருக்க ஹீரோ எப்படி IPS மாறுறாரு, என்னென்ன பதவிக்கெல்லாம் மாறி இவரை தடுக்க பாக்குறாரு அப்படிங்கிறத படத்தோட மீதி கதை. எல்லா சீன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்துல. ஆனா இதுல ஒரு டைலாக் வேற வச்சிருக்காங்க, கேட்டா அன்பிரடிக்டபிளா. சங்கர் சார் நியாயமா இது? I am unpredictable. I am unpredictable. நோ ப்ராப்ளம். படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த வில்லனை தோக்கடிச்சிட்டு இவரு சிஎம் ஆயிடுறாரு. படம் வந்து சுபம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிக்கிறாங்க. எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட டிவிக்கே கட்சி கூடியல அங்கே தொங்கினது நம்ம கிளாப் பண்ண வச்சது. படம் பார்த்துட்டு வெளியேறும் போது நம்ம எல்லா பேருக்கு இருக்கிற ஒரே ஃபீல் என்னன்னா இது சங்கர் சார் படமா இல்ல நம்மளே ஏமாத்திக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி.
இந்த படத்தை ஒரு தராசுல வச்சோம்னா இதுக்கு ஆப்போசிட் தராசுல வந்துட்டு இந்தியன் 2 படத்தை வைக்கலாம். அது இதுக்கு மேல கிரிஞ்சு கொடுமையா இருக்கும். நம்மளாம் இந்த படம் வந்து தாண்டா 1000 கோடி கிளாஸ் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எதிர்பார்ப்புல இருந்தோம். கடைசியில படம் பார்க்குற நம்மளதான் போட்டு அடின்னு அடிச்சு வெளியே அனுப்புனாங்க. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. இந்த 2 படமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதில்லை. இது சங்கர் சார் படமே இல்லை. இந்த 2 படத்துல வச்சு சங்கர் சாரை வந்துட்டு எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சு காலி பண்ணி நாக் அவுட் பண்ணிட்டானுங்க. ஆனா அப்பெல்லாம் அவர் எடுத்த ஜென்டில்மேன், இந்தியன், ஜீன்ஸ், பாய்ஸ், முதல்வன் இப்படிங்கிற பல படங்கள் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் தான். முக்கியமான ஃபிலிம்னு பாத்தீங்கன்னா அந்நியன். இப்படி ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் படத்தை அப்பவே நம்ம கண்ணில் காட்டின நம்ம தலைவர் தான் சங்கர். இந்த எல்லா படங்களையும் ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா நம்மளை கஞ்சிமிட்டாம பார்க்க வச்சிருப்பாரு. பட் இந்த 2 படத்துலயும் ஒரு சீனை கூட நம்மளால பார்க்கவே முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இந்த 2 படமும் ஃபிளாப் ஆகி இவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரோ அதே அளவு கஷ்டம் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இவரோட படங்களை பார்த்து நம்ம வளர்ந்தோம். இவர் படத்துக்கு போனா கண்டிப்பா வந்துட்டு படம் கேரண்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தது. போக போக நம்மளுக்கே வந்துட்டு இந்த படம்லாம் பார்க்கும்போது சாங்குக்கு இவ்வளவு போட்டு காசை இறச்சிருக்காரு, இது தேவையில்லாத ஒரு இதா இருக்குது, ஏன் இது சிம்பிளா கூட எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இவரோட பெஞ்ச் மார்க்ஸே பாத்தீங்கன்னா வந்து இவரோட சாங்ஸ் தான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வந்துட்டு சாங்ஸா காட்டியிருப்பாரு. அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா பிரித்து தள்ளியிருப்பார் எல்லா பாட்டுமே. இவரோட பிரம்மாண்டம் ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங் 2 வந்து கொலாபரேட் ஆகும்போது நம்மளால அவ்வளோ குசியாகிச்சு. பட் இந்த கேம் சேஞ்சர் படத்தில் அந்த சாங்ஸும் மிஸ்ஸிங். பிரம்மாண்டமாக செட்டு மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. கேம் சேஞ்சர் படத்தில் எல்லாமே மைனஸ்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சரகண்டி பாட்டுக்காக போட்ட அந்த செட் இருக்கு பார்த்தீங்களா, ஐயோ இதெல்லாம் வேற லெவலாக இருக்குதே. இந்த ஐடியாவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் படத்தில் நுழைச்சிருந்தாருன்னா படம் என்ன நல்லா வந்திருக்குங்கிற கவலை தான் நம்மளுக்கு இருக்கு. வீடியோ பார்க்குற நீங்களும் அப்போ இருந்தே சங்கர் சார் படங்கள்லாம் பார்த்து வளர்ந்த கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த சங்கர் சார் எப்படி இருந்தாரு, இப்போ இருக்கவர் எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு ஒப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் 2 கேம் சேஞ்சர் இந்த 2 படத்துக்கும் சங்கர் சாரை நம்பி தியேட்டருக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியே வந்தவங்களா இந்த வீடியோக்கு லைக் போட்டிருக்கேன். இந்த 2 படத்தை மட்டும் வச்சு இவர் வந்து இந்த அளவுக்கு தாக்கணும் அப்படின்னு நம்மளோட நோக்கம் கிடையாது. ஏன்னா தலைவி எந்த அளவுக்கு பிரில்லியன்டான ஆள்னா, எந்திரன் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் வந்துட்டு என்னோட கதை தான் அப்படின்னு சொல்லி இதை வந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆகி எக்கச்சக்க வசூல், நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் படமாவே இருந்தது இந்த எந்திரன். பட் இந்த படத்தோட கதை காப்பின்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தலைவன் பழைய கில்லாடி. துகுபா கதையையும் எந்திரன் திரைப்படத்தையும் ஆய்வு செய்து அதற்கிடையே உள்ள பல ஒற்றுமைகளை கண்டறிந்தது. மாட்டிக்கிட்ட பங்கு இருந்தாலும் ஒரு சங்கர் கன்னியா சொல்றேன், இவரோட கம்பேக்காக நம்ம மரண வெயிட்டிங். இவரை மாதிரி லெஜெண்டுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம மனசுல பட்டதை ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வேலை ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு சங்கர் சார் கண்ணுக்கு படுது அப்படின்னா அதனால அவர் மைண்டும் மாறுது. பல டேரக்டர்ஸ் வந்துட்டு தன்னோட ஐடியாலஜியை மாத்திக்கிட்டு இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பெருமை உங்களையே சேரும். அதுக்காக தான் வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பிரம்மாண்ட படங்கிறது சீன் பை சீன் வந்து படத்துல ஹெலிகாப்டர் கொண்டு வரதோ, படத்தோட பட்ஜெட்ல 80 கோடிக்கு வந்துட்டு 5 பாட்டு எடுக்கிறதோ, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நானும் படத்துல தேவையில்லாத கிராபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்றேன் அப்படிங்கிறதோ இல்ல. படத்தோட ஸ்டோரியில தான் இருக்கு. படத்தோட கதை நல்லா இல்லாம 4000 கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுத்தாலும் படம் நக்கின்னு தான் போகும். இதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படமும் கேம் சேஞ்சர் படம் தான். சங்கர் சார் வந்து இவ்வளவு மோசமான 2 படத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா இவரோட லைஃப் ஃபிலிமான வேல்பாரி எப்படா எடுப்பாரு அப்படின்னு தான் ஈகர் வெயிட்டிங். அந்த படமும் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்பவே ஆசைப்படுறோம். நினைக்கிறது நடக்குமா? சங்கர் சார் உங்க கையில தான் இருக்கு. நடந்தா சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது சங்கர் கன்னியா இருந்தாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. புதுசா பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு வித்தியாசமான வீடியோல மீட் பண்றேன். போடா வீடு போடா. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வெட்டிய பாருங்க. போ போடா.